இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற வகையில் ஒரு கார சட்னி தயார் பண்ணிக்கலாம். ரோட் சைடு கடையிலலாம் இட்லி, தோசைக்கு இது பரிமாறுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கார சட்னி செய்கிறதுக்கு 15 வரமிளகா, 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய பூண்டு, 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வெங்காயத்தை உரிச்சுக்கலாம். வரமிளகாயை தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பூண்டையும் உரித்து வச்சுக்கலாம். தக்காளியை நறுக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். 1/4 மணி நேரம் ஊறட்டும். 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி பழம் கழுவி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் ஜாரில் வரமிளகாயை போட்டுக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம், ஆனால் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தில் இருக்கிற சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். அதனால் இந்த சட்னியில் பச்சையாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். இப்போது புளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி பழங்களை இதோடு சேர்த்துக்கலாம். நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இதை இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை இப்போ தாளிச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சட்னியில் கொட்டிக்கலாம். பாருங்கள், சுவையான ரோட்டுக்கடை கார சட்னி தயாராகிடுச்சு.